இந்த ராகுல சம்பந்தப்படும் போது போர் ஒரு விஸ்வரூபமா எடுக்குது. ஏறக்குறைய மக்களோட மத்தியிலன்னா அது உலக போரா கன்வெர்ட் ஆயிடுமா? எக்ஸாக்டா இந்த சனி பகவான் இந்த கூட்டத்துல இருந்தாரு. இப்ப இந்த ராகு, சூரியன், செவ்வாய், புதன் கூட சனி இருந்தாருன்னா, இந்த திரிகோணத்துல குரு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இது உலக போர் தான். எப்போலாம் இந்த செவ்வாய், ராகு, சனி சம்பந்தப்படுதோ அப்பெல்லாம் கூட்டு மரணம் நடக்கும்ன்றது ஒரு இயல்பான விஷயம். இந்த கூட்டு மரணம் போர் வந்து தான் நடக்க அவசியம் கிடையாது. எப்போலாம் இந்த சனி, ராகு, செவ்வாய் சம்பந்தப்பட்டு கூட குருவும் சம்பந்தப்படுதோ அங்க பொருளாதார சார்ந்த பிரச்சனையும் கனிம வளம் சார்ந்த பிரச்சனையும் வரும். செவ்வாய்க்கும் சனிக்கும் திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ குரு வரும்போது அப்போ உலகத்துல பொருளாதார மந்தம் ஏற்படும். அப்போ பொருளாதார மந்தம்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கை சிறிது பாதிக்கும். ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா உலகில் ஜோதிடர் முருகன் துணை பாலு இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார், நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. சனி எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். லாஸ்ட் ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், கடவுள் பிளஸிங்ஸ். லாஸ்ட் டைம் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். உலகில் சம்பந்தப்பட்ட நிறைய இது இருந்தது. அதுக்கு சூட்டபிளாவே நிறைய விஷயங்கள் இப்ப நடந்ததை நம்ம கண்கூடாவே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா எல்லாராலும் ஒரு ஷாக்கிங்கா பாக்குறது என்னன்னா இந்த போர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த என்னடா நடக்குது இந்த உலகத்துலன்ற மாதிரி எல்லாராலையும் பாக்குறோம். இதை பத்தி நம்ம பேசலாம். ஓகே சார், கண்டிப்பா சார். இப்போ என்னன்னா எப்பயுமே ஒரு போர் வருது அப்படின்னா அவங்க லாஸ்ட் டைம் சொன்னவங்களாண்ட உலக போர் வரும்ன்றது எல்லா வருஷம் சொல்லுவாங்க. ஆனா சில பிளானட் சேரும் போது தான் சண்டை வரும். அது உலக போரா இல்ல உள்நாட்டு போரான்றது அடுத்த கட்டம். ஸோ ஒரு பிரச்சனை நடக்குன்னா அங்க ஒரு காரணம் வேணும். அது கிரக காரணம் என்ன? ஒரு குடும்ப சண்டை வருதுன்னா சொத்து பிரச்சனை வரும், பங்காளி பிரச்சனை வரும். அப்ப நாட்டுக்கு என்ன வரும்னா இதே எல்லை பிரச்சனை. அப்ப அங்கேயும் சொத்து தான். எதா இருந்தாலும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை வரும். அப்ப எதனால வருது அப்படின்னா சில கிரகங்கள் சந்திக்கும் போது, இது எல்லா வருஷத்துலயும் நடக்குது. சில கிரகங்கள் சந்திக்கும் போது அங்க சண்டை வரும். அது உள்நாட்டு போரா இருக்கலாம், அல்லது எல்லை போரா இருக்கலாம், இல்ல வேறு நாட்டுகளுக்கு இடையில ஒரு போரா இருக்கலாம், அல்லது வேறு நாட்டை கைப்பற்றுறதுக்கு உண்டான போரா இருக்கலாம், இல்ல அங்க இருக்க கனிம வளங்களை கைப்பற்றுறதுக்கான பொருளா இருக்கலாம். கண்டிப்பா இப்ப கனிம வளத்துக்கு தான் இப்ப போர் நடக்குது. சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கு. இது கனிம வளம். இது ஓகேங்களா? அப்ப கனிம வளம் சம்பந்தப்பட்ட விஷயம். கனிமம் அப்படி எடுத்தீங்கன்னாவே பூமி கீழே கிடைக்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்கும் காரணகர்த்தா யாருன்னா சனி பகவான். ஓகேங்களா? அப்ப இந்த சனி பகவான் தான் நீங்க பூமி கீழே கிடைக்கக்கூடிய ஆயில், அத்தனை ஆயில், இந்த குரூட் ஆயில் சொன்னால இந்த குரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட 10 மூலப்பொருள் பிரிச்சு எடுக்கிறாங்க. இதுக்கு அத்தனைக்கு கர்த்தா யாருன்னா சனி பகவான் தான். இந்த சனி பகவான் வச்சுதான் நீங்க நகர்வு எல்லாமே நடக்குது. இன்னொன்னு நாடு எல்லை, நாடு பிரச்சனை, நாடு எல்லை பிரச்சனை. எல்லையை எப்படி நம்ம அந்த நாட்டை கைப்பற்றோம் அப்படின்றது பிரச்சனை. அப்போ ஒரு எல்லை மண்ணு சம்பந்தப்பட்டது அப்படின்னா செவ்வாய் எடுத்துப்பாங்க. அப்ப இந்த செவ்வாயும் சனியும் சேரும் போதெல்லாம் எந்த இடத்துலலாம் சேருதோ, எந்த மாதிரி சூழ்நிலைகளை சேருதோ அங்க அது சார்ந்த பிரச்சனை வரும். இப்போ சேருது கனிமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது கச்சா எண்ணெய் பிரச்சனையும் அந்த நாடு பூமி சார்ந்த பிரச்சனையும் நடக்குது. அதுக்கு என்னன்னா இந்த சனி, செவ்வாய், ராகு சம்பந்தப்படும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனை உருவாகும் அப்படின்றது ஒரு கிரக விதி. இது அப்ப எப்பெல்லாம் இந்த கிரகம் சம்பந்தப்படுதோ அப்பெல்லாம் அந்த இடத்துல சண்டை வரும். இப்ப எதுக்காக சண்டை வரும்னு அடுத்த ரூல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லை பிரச்சனைனா அதுக்கு ஒரு ரூல் இருக்கும், கனிம பிரச்சனை அதுக்கு ஒரு ரூல் இருக்கும், இல்ல அதையும் தாண்டி பொருளாதார பிரச்சனை இருக்கும். இப்போ பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையும் இருக்குது, கனிமம் சார்ந்த பிரச்சனையும் இருக்குது. அப்போ பொருளாதாரம் அப்படின்னா குரு எடுத்துக்கணும் நீங்க. இப்ப பாருங்க, செவ்வாய்க்கு திரிகோணத்துல குரு இருக்காரு, செவ்வாய்க்கு 2ல சனி இருக்காரு, கூட ராகு சூரியன் இருக்காரு. அப்ப என்னன்னா கனிம வளமும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை பிரதானமா ஒண்ணுது கடந்த ஒரு 10 நாளாவே. அப்ப காரணம்னா எப்போலாம் இந்த சனி, ராகு, செவ்வாய் சம்பந்தப்பட்டு கூட குருவும் சம்பந்தப்படுதோ அங்க பொருளாதார சார்ந்த பிரச்சனையும் கனிம வளம் சார்ந்த பிரச்சனையும் வரும். இது வருஷத்துல எப்பெல்லாம் சந்திக்குதோ, இது எந்த வருஷமா எடுத்துலாம் நீங்க கடந்த ஒரு 100 வருஷமா நீ எடுத்து கணக்கு போட்டாலும் இதுதான் உங்களுக்கு பிக்சடு. அப்ப இந்த சனியோட பார்வையில செவ்வாயோ, செவ்வாயோட பார்வையில சனியோ வரும்போதெல்லாம் அந்த கால அளவும் நடக்கிற பிரச்சனையும் மாறி மாறி வரும். இப்ப ராகு சம்பந்தப்படனால பிரம்மாண்டமான போர். இப்ப ராகு அப்படின்னா பிரம்மாண்டம். அது நல்லதா இருந்தாலும் பிரம்மாண்டம், கெட்டா இருந்தாலும் பிரம்மாண்டம். அப்ப இந்த ராகு சம்பந்தப்படும் போது போர் ஒரு விஸ்வரூபமா எடுக்குது. ஏறக்குறைய மக்களோட மத்தியிலன்னா அது உலக போரா கன்வெர்ட் ஆயிடுமா? அதுதான் ஒரு கேள்வியாவே இருக்கு. இப்ப போயிட்டு இருக்கிறது எந்த நிலைமையில போய் நிக்கும்ன்றதுதான் ஒரு கேள்வி. எக்ஸாக்டா இந்த சனி பகவான் இந்த கூட்டத்துல இருந்தாரு. இப்ப இந்த ராகு, சூரியன், செவ்வாய், புதன் கூட சனி இருந்தாருன்னா இந்த திரிகோணத்துல குரு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இது உலக போர் தான்.
நம்மளுடைய நல்ல நேரம் சனி பகவானும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மேலே போயிட்டாரு. எங்க மீனத்துக்கு போயிட்டாரு. வாக்கியத்தை நீங்க எடுக்க தேவை, பெரும்பாலும் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட நல்ல காலம் இந்த சனி பகவான் மீனத்துக்கு போயிட்டனால இந்த 4 பேர் இங்க சேரல, சனி பகவான் சேரல. ஒருவேளை சேர்ந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு எப்படி நம்ம கொரோனாவில் எல்லாம் முடங்கி வீட்டில் இருந்தோம், நம்மளோட இயல்பு வாழ்க்கை எப்படி பாதிச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வீட்டுல இருந்தோம். ஆமா, அந்த நிலைமை நீ 6 மாசம் கூட இருந்தோம். ஆமா, அந்த நிலைமை நீ கண்டிப்பா நடந்திருக்கும். நம்மளுடைய நல்ல நேரம், உலக மக்களோட நல்ல நேரம் சனி பகவான் மீனத்துக்கு போனால அந்த உலக போரா வர வாய்ப்பு இல்லை. ஒரு பேண்டமிக், அதாவது உலக மக்களே வந்து பிரச்சனை ஈடுபட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற சூழ்நிலை இப்ப நமக்கு இல்லை. ஸோ இதுதான் இதுக்கு மூல காரணம். அப்போ உலக போரா வருமானா 99% வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இன்னொரு கொஸ்டின் நமக்கு பாக்குற வியூவர்ஸ் வரும், இது எப்போ முடியும்? ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் சொல்யூஷன் ஒண்ணு இருக்கும்ல அப்படி. அப்ப இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் திரிகோணத்திலயோ கேந்திரத்திலயோ குரு வரும்போது அப்போ உலகத்துல பொருளாதார மந்தம் ஏற்படும். அப்போ பொருளாதார மந்தம்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கை சிறிது பாதிக்கும், ஒரு 30% பாதிக்கும். அப்ப இதே நேரத்துல விலைவாசி ஏற்றமும் கண்டிப்பா இருக்கும். அப்ப நம்ம ஒரு டீ, இன்னைக்கெல்லாம் டீ வந்து சாதாரணமா 10 ரூபாயில இருந்தது, இன்னைக்கு 15 ரூபாய் 20 ரூபாய் நோக்கி போயிடுச்சு. 10 ரூபாய் இந்த பட்ஜெட் இன்னைக்கு 15 ரூபாய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் பாதிக்கும். அப்ப காரணம் என்னன்னா, இந்த சனிக்கு கேந்திரத்துல குரு வந்து செவ்வாய்க்கு கேந்திரத்துல குரு வந்தாலும் இந்த பிரச்சனை வரும். இது எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்பெல்லாம் நடக்கும். அப்போ அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏற்றம் கண்டிப்பா நடக்கும். இதுல பெட்ரோலிய விலையும் இப்ப சிலிண்டரோட ஏத்திட்டாங்க உங்களுக்கு. அப்ப சிலிண்டர் அப்படின்னு வாயு, அப்ப வாயு அப்படின்னா அந்த கும்ப வீடு தான் வாயு சம்பந்தப்பட்ட வீடு, காற்று வீடு. இந்த கும்ப வீடு காற்று வீடு, மிதன வீடு காற்று வீடு. அப்போ அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தட்டுப்பாடு ஓவரா இருக்குது. இப்ப பெரிய பிரச்சனை கடந்த ஒரு 5-6 நாளாவே நம்ம என்ன பண்றோம், சிலிண்டர் கிடைக்கல, சிலிண்டர் பிரச்சனை இருக்குது. மக்கள் எல்லாம் பெட்ரோல் பங்க்ல கேஸ் சிலிண்டர் பிடிக்கிறதுல கியூல நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் எல்லாமே இந்த காட்டு ராசிகள் ஃபுல்லாவே சனியோட கண்ட்ரோலே செவ்வாயோட கண்ட்ரோல் வந்தனால மக்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா பாதிக்கும். பாதிக்கிறது காரணம் இதுதான். சரி, இது எப்போ முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வைக்கும்போது, இந்த சூரியனும் செவ்வாயும் ஏறக்குறைய இந்த மிதுன வீட்டுக்கு வரணும். அப்ப மிதுன வீட்டுக்கு வர்றதுக்கு, சூரியன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு கழிச்சு தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் ஸ்லோவா குறைய வரைக்கும். அது வரைக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை கண்டிப்பாக பாதிக்கும். தனி மனிதனோட வருமானமும் குறையும். இன்னும் இது ஏறக்குறைய ஒரு 30% லாக்டவுனுக்கு சமமான பிரச்சனையை பார்ப்போம். ஏறக்குறைய லாக்டவுன் நீங்க சொல்லும் போது பார்க்கும்போது கொரோனாவுக்கும் இதுக்கும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதுவும் காத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுவும் காசு வேர் பண்ணிட்டு நம்ம இருந்தோம். இதுவும் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் அப்படின்ற போது இதுவும் வாயு, ஏன்னா அந்த வாயு சம்பந்தப்பட்டதான் பாதிக்குது இப்ப. அதனால இப்ப இந்த குரு பார்க்கறதுனால இது வந்து பெரிய பிரச்சனை வராது. ஸோ ஓரளவுக்கு நம்ம அந்த அன்றாட வாழ்க்கையை பாதிச்சு நம்மள ரொட்டீன் லைஃப்பை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 30% கொரோனாவில் அனுபவிச்ச விஷயத்த அனுபவிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். இந்த குரு பாரு இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு ப்ளஸ். சனி மீன வீட்டுக்கு போன ஒரு ப்ளஸ், குரு அங்கேருந்து இவங்கெல்லாம் பார்த்து கண்ட்ரோல் பண்ண ஒரு ப்ளஸ், இதெல்லாமே ஒரு ப்ளஸ். அப்போ 100% நம்ம கொரோனாவில் பாதிச்ச மாதிரி பாதிக்க மாட்டோம். ஒரு 20-30% பாதிப்போம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்குதான், அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காரணங்கள் இந்த கிரகங்கள் தான். ஓகே, நீங்க சொல்லிருந்தீங்க சார், பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் கூட ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஆனா வந்து நம்ம கூட்டு எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு நீங்க லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப பாத்தீங்க அப்படின்னா போர்ன்ற போது நிறைய உயிர்கள், இப்போ குழந்தையோட ஒரு வீடியோ கூட பார்த்தேன், எதுக்கு போர் அப்படின்னு அந்த குழந்தை அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது மனசு உழுக்குது. ஸோ இந்த மாதிரியான கூட்டு இறப்பு வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கா? கண்டிப்பா சார். குழந்தை அப்படின்னாவே குழந்தைக்காரன் குரு தான். அப்போ இந்த 4 கிரகம் திரிகோணத்துல குரு இருக்கும்போது குழந்தை சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அப்போ குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்றது, குழந்தைய கூட்டு பலாத்காரம் பண்றது, குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல ஒரு கொடூரமான விஷயம் பண்றது, ஒரு குழந்தை நம்ம அதை கொல்ற அளவுக்கு மனசு துணிது அப்படின்னா இந்த மாதிரி தான். அதாவது இந்த சனி ராகு செவ்வாய் குடிகாரன்னு வச்சுங்களேன், இந்த குடிகாரன்ட்ட ஒரு குழந்தை மாட்டினா நடக்கும், அதுதான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த குழந்தைக்காரனும் பாதிக்கும். அதே நேரத்தில் பொருளாதாரம் கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும்ன்றது ஒரு விதி வைக்கி. அப்போ இந்த கூட்டு மரணம் ஏன் நடக்குது, அது ஒரு காரணம். எப்போல்லாம் இந்த செவ்வாய் ராகு சனி சம்பந்தப்படுதோ அப்போல்லாம் கூட்டு மரணம் நடக்குன்றது ஒரு இயல்பான விஷயம். இந்த கூட்டு மரணம் போர் வந்து தான் நடக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ ரயில் போகுது, ரயிலில் ஒரு 2000 பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த ரயில் விபத்தாகி ஒரு 100 பேர் 150 பேர் மரணம் அடைவாங்க. அதே மாதிரி இந்த கூட்ட நெரிசல், இப்போ நீ பார்த்துருப்பீங்க கரூர் சம்பவம். இந்த கரூர் சம்பவத்துலையும் பார்த்தா இந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போ எப்போல்லாம் இந்த அதாவது ஒரு 10 பேருக்கு மேலே சாகுறாங்களோ இதெல்லாம் கூட்டு மரணம் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த கிரகம் சம்மந்தப்படும் போது எல்லாமே இந்த கூட்டு மரணம் நிகழும்.
அப்போ இந்த ராகு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு குரு சம்பந்தப்படும் போது குழந்தை காரகமும் பாதிக்கும், கூட்டு மரணம் நிகழும். இந்த கூட்டு மரணம் எப்படி வேணாலும் நிகழலாம். கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்து அதன் மூலமா இருக்கலாம், இல்லை ஒரு ரயில் விபத்து வந்து நடக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளைட் விபத்து நடக்கலாம், இல்லை ஒரு ட்வின்ஸ் டவர் ஏற்கனவே நடந்திருக்கும் உங்களுக்கு. நீங்க அப்ப எடுத்தா அந்த கிரக கான்ஸ்டன்ட் இருக்கு உங்களுக்கு. அமெரிக்கால ட்வின்ஸ் வருதுங்களா, அந்த அதே மாதிரி சம்பவம் இப்போ நடக்கும் ஒன்று. அப்ப எங்கெல்லாம் இரட்டை கோபுரங்கள் உள்ள பில்டிங் இருக்குதோ அதெல்லாம் கண்காணிச்சுக்கணும். அதே மாதிரி சூரியன் இங்க சம்பந்தப்படும் போது அதிபர் மாளிகைகள், முக்கியமான இடங்கள், முக்கியமான அரசாங்க சம்பந்தப்பட்ட இடங்கள், பார்லிமெண்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடங்கள் கூட அது பிரச்சனை கொடுக்கும். தீவிரவாத தாக்குதலா இருக்கலாம், இல்ல பாம்பு போடுறதா இருக்கலாம். ஈவன் உங்களுக்கு அமெரிக்காவுக்கு தான் பெரிய பெரிய மைனஸ். இப்ப நடக்கிற பிரச்சனை வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா தான் மிதன வீடு. ஓகேங்களா, ஏறக்குறைய அந்த நாட்டு அதிபரை மாத்துறதுக்கு உண்டான வேலை நடக்கும் சில நேரங்களில். ஸோ அவர் உயிருக்கு கண்டம் இருக்குன்றது ஒரு விதி தான். ஸோ அந்த கண்டத்தை தாண்டி தான் வருவார் அவர். ஓகேங்களா, ஸோ மரணம் ஆக மாட்டாருன்னு ஒரு 70% இருந்தாலும் அந்த கண்டத்தை தாண்டி வருவார். அந்த நாட்டு அதிபருக்கோ இல்லை அந்த நாட்டு வெள்ளை மாளிகைக்கோ அல்லது இராணுவ தளம் பென்டகன் இருக்குது, அந்த பென்டகனுக்கோ பிரச்சனை வரும். இது அமெரிக்கா மட்டும் கிடையாது. எந்த நாள்லாம் இப்போ போர்ல சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த நாட்டு அதிபர் மாளிகை கவனமா நம்ம பார்த்துக்கணும். காரணம் சூரியனுங்க. ஓகேங்களா, ஸோ இது சூரியன் சனி கூட போகும்போதும் உக்கரம் அதிகமாக தான் ஆகும். ஏறக்குறைய இந்த சூரிய பகவான் மிதுன வீட்டுக்கு போனா மட்டும் தான் இந்த பிரச்சனை ஷெடோன் ஆகும். கண்டிப்பா. ஆமா, இப்ப சில இடத்துல ஊரடங்கு கூட வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த 4 மாசத்துல கட்டுப்பாடு. எதனால கட்டுப்பாடுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதில பார்ப்போம். சில ஏதோ ஒரு வகையில் கட்டுப்பாடு போடுவாங்க, அதிகம் கூட்டம் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஏறக்குறைய 144 வரதுக்குண்டான வாய்ப்பும் நேரம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நடக்கும். சில நேரங்களில் அந்த அவசர நிலை சொல்லுவாங்க, அவசர நிலை பிரகடனம் சொல்லுவாங்க, அது கூட சில இடத்துல அறிவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் வந்து கண்டிப்பா விலைவாசி ஏறும், நம்ம அதை கடன் தான் வரணும். எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி நல்லா தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் முகத்துறை வாழ்த்துக்கள்.